Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு சரஸ்வதி பூஜை நன்னாள். சரஸ்வதி அப்படின்னாலே நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அறிவில் வளர்ச்சி, படிப்புக்கு உகந்தவள். அப்போ நமக்கு முதல் அறிவு அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி. அதுதான் ஒரு பெரிய ஞானி சொன்னார், உடலுக்கு ஓர் மருந்து நல்ல உழைப்பு, யோகாசனங்கள். உள்ளத்திற்கு ஒரு மருந்து நல்ல நினைப்பு, தியானம். இந்த இரண்டு மருந்தும் நமக்குள்ளேயே இருக்கின்றது. இந்த மருந்தை ஒவ்வொரு நாளும் நான் உட்கொண்டால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், உள்ள அமைதி கிடைக்கும். இந்த இரண்டு மருந்தையும் நமக்கு எடுத்து கூறியவர் சர்க்குரு சீரோபிக்ஷு என்ற மாமுனி. அவர் ஸ்ரீ பதஞ்சலி மகர்ஷியினுடைய அஷ்டாங்க யோகத்தை வாழ்வில் பயின்று இந்த இரண்டு மருந்துகளை நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் உடல் முழுக்க பலவிதமான குறைபாடுகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய முக்கியமான முத்திரைகள், எளிமையான நாடி சுத்தி, எளிமையான பிராணாயாம பயிற்சி, இதை தான் இன்றைக்கு இந்த நன்னாளில் நம்ம பயில போகின்றோம். இந்த நன்னாளில் ஒவ்வொருவரும் சபதம் எடுங்கள், நமது உடலை நல்லா வச்சுக்கணும், மனசை நல்லா வச்சுக்கணும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சபூத முத்திரைகள். நம்ம உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இந்த பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தக்கூடிய அற்புதமான 5 முத்திரைகள் பார்க்க போகிறோம். ஒரு எளிமையான நாடி சுத்தி பார்க்க போகிறோம். இந்த நாடி சுத்தி நுரையீரலை சிறப்பாக இயங்க செய்யும். உடல் முழுக்க நல்ல ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். மன அமைதியை கொடுக்கக்கூடியது, இரத்த அழுத்தத்தை நீக்கக்கூடியது, டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு நீக்கக்கூடியது, மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், ஆஸ்மா, சைனஸ், ஒற்றை தலைவலி போன்ற வியாதிகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது. யாருடைய உடலில் பிராணன் சீராக சிறப்பாக நலமாக இருக்கின்றதோ அவர்கள் வாழ்க்கையில் வளமாக வாழ முடியும். ஸோ இந்த நன்னாளில் முதலில் நாம் பார்க்கக்கூடியது பஞ்சபூத முத்திரைகள். நேர்களே, இப்போ நம்ம முதல் முத்திரையாக நில மூலகம். நிலம் அப்படிங்கிறது பஞ்சபூதத்தில் முதல் மூலகமாக நம்ம பார்க்குறோம். அதற்கு பார்க்கக்கூடிய முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல், பெருவிரல் நுனி. இது ஸ்பிளீன், மண்ணீரலை நன்றாக இயங்க செய்யும். கை நீங்கள் அப்படி முட்டியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இது மண்ணீரலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த மூலகம் நீர் மூலகம். வருண முத்திரை பார்க்க போகிறோம். சுண்டு விரல், பெருவிரல் நுனி. கைப்பிடி மடியில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சிறுநீரகம், சிறுநீரகப்பை, குடல்கள், பேங்க்ரியாஸ் நன்றாக சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நெருப்பு மூலகம், சூன்ய முத்திரை பார்க்க போகிறோம். நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதயம், இதய வாழ்வுகள் சீராக இயங்கும். சிறுகுடலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த மூலகம் காற்று மூலகம், வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. நல்லா 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நுரையீரல் நன்றாக இயங்கும். பெருங்குடல், சிறுங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும்.
அடுத்த மூலகம் ஆகாய மூலகம். ஆகாய முத்திரை பண்ண போகிறோம். நடுவிரல், பெருவிரல் நுனி. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. நல்லா 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இது கல்லீரல் நன்றாக இயங்கும், பித்தப்பை நன்றாக இயங்கும், இதயம், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிப்போம். நேயர்களே, இந்த நன்னாளில் பஞ்சபூத முத்திரைகள் 5 முத்திரைகள் பார்த்துருக்கோம். இந்த 5 முத்திரைகளும் ராஜ உறுப்புகளை திடமாக, வளமாக, சிறப்பாக இயங்க செய்கின்றது. யாருடைய உடலில் ராஜ உறுப்புகள் நன்றாக இயங்குகின்றதோ அவர்களுக்கு எந்த ஒரு நோய் வராது, பலமாக வாழலாம். இந்த நன்னாளில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நலம் தரும் நாடி சுத்தி. நம்முடைய உடலில் 72,000 நாடி நரம்புகள் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கின்றோம். 24 மணி நேரத்தில் உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சு 8 அங்குலம், வெளியே விடக்கூடிய மூச்சு 12 அங்குலம் ஒரு சுவாசத்தில். அப்போ 21,600 இன்று 4, ஒரு சுவாசத்தில் 4 அங்குலம் மூச்சு அதிகமாக வெளியே போகுது. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நாடி சுத்தி தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சு 12 அங்குலம் ஆயிரும், ஒரு சுவாசத்தில் வெளியே விடக்கூடிய மூச்சு 8 அங்குலம் ஆயிரும். அப்போ ஒரு சுவாசத்தில் 4 அங்குல பிராணன் சேமிக்கப்படுகின்றது. நாம் எப்படி வங்கியில் பணம் சேமித்து வைக்கின்றோமோ அதேபோல் இந்த உயிர் ஆற்றலை, பிராண சக்தியை சேமித்தால் நீண்ட நாட்கள் வளமாக வாழலாம். இதையும் தாண்டி நுரையீரலை நன்றாக இயங்க செய்யும், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழலாம், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். இப்போ இடது கை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் போது அடிவேர் வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போய்க்கிடணும். இப்போ மோதிர வரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதிலே மூச்சை உள்ள எடுத்து வலதிலே மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். அடுத்த பயிற்சி இடதில் இழுத்து வலது. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். அடுத்து வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ முழுமையான நாடி சுத்தி பண்ண போகிறோம். இடதில் ஆரம்பித்து அப்படியே ரவுண்ட் தி கிளாக் பண்ண போகிறோம். இது 1, இது 2வது சுற்று, இது 3வது சுற்று, இது 4வது சுற்று, இது 5வது சுற்று. இந்த மாதிரி 5 முறை பண்ணிக்கோங்க. 5 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஒரு பயிற்சி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஓவர் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடிய சீத்தளி அப்படிங்கிற பயிற்சி பண்ண போகிறோம். 2 கை சின்முத்திரை. இது ஞான முத்திரை, சரஸ்வதிக்கு உகந்த அற்புதமான முத்திரை, ஞானத்தை கொடுக்கக்கூடிய முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வாய் வழியே மூச்சை உள்ளழுங்க. இந்த மாதிரி வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குழியாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கிடணும். அடுத்து ஒரு சின்ன ஒரு குளிர்ச்சி வைக்க பிராணாயாமம் பண்ண போகிறோம். சதந்தா. 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குழியாக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க.
இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். நேயர்களே, இந்த நன்னாளில் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நன்னாளில் இந்த பஞ்சபூத முத்திரைகள், நாடி சுத்தி, குளிர்ச்சி வகை பிராணாயாமம் காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க. இரவு 9:30 மணி முதல் காலை 3 மணி வரை நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம் கிடைக்கும், தெளிந்த சிந்தனை கிடைக்கும். ஞானம்தான் சரஸ்வதி. அப்போ நம்முடைய எண்ணம், நமது சொல், நமது செயல் நமக்கும் நன்மை விளைவிக்கும், பிறருக்கும் நன்மை விளைவிக்கும். வளமாக நலமாக வாழலாம். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். மீண்டும் நேயர்கள் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.